கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த வீடியோ மூலிமா உங்களை சந்திக்கிறதுல நமக்கு இந்த சந்தோஷம் அடைகிறேன். நாம் ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கலாம். மத்தேயு 4:15 எடுத்து வாசிக்கலாம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்குறோம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுகிற ஜனங்கள் பாக்கியவான்கள். நாமெல்லாம் பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருளில் வாழ்ந்துட்டு இருந்தோம், அறியாமையில் வாழ்ந்துட்டு இருந்தோம். எது பாவம்னே தெரியாது, எது சாபம்னு தெரியாது, எது நல்லது கெட்டது எதுவுமே தெரியாமல் ஒரு கண் தெரியாத குருடனை போல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் உதித்த போது தான் எது நல்லது எது கெட்டது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் இருளில் இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை அறிவிக்க உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார். அவங்களுக்கும் இந்த வெளிச்சம் உதிக்கணும். இன்றைக்கு பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிற மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கி மரணம்னா என்ன? நரகம். என்ன பாவத்தில் இருக்கிறவங்க இயேசுவை அறியாமல் இருந்தால் அவங்க மரித்தா நரகத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு சொல்ல ஒருவருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, அவர்களுக்காகவே இழந்து போனதை தேட தான் ஏசப்பா அந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வந்திருக்கார் இல்லையா? அப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் இயேசு வெளிச்சமாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாத இருக்க தெய்வ பிள்ளைகளாக இருப்பீங்களா? இன்றைக்கு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த நல்ல ஒரு வெளிச்சத்தை கண்டடைவீர்கள். ரட்சிக்கப்பட்டு மீண்டுமா ஒருவேளை பின்மாற்றத்தில் இருப்பீங்களா? இப்பொழுதே மனம் திரும்புங்க. நாம் மரணத்துக்கு போகக்கூடாது என்பது ஆண்டோடைய பிரியம். எல்லாரும் பரலோகம் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி ராஜா. உங்களை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் கெட்டு போதும் உங்கள் சித்தம் இல்லை ஏசப்பா. நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் வந்து உம்மோடு கூட நாங்கள் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் சுவாமி. ஒவ்வொரு மக்களையும், இருளில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் பெரிய வெளிச்சமாக வந்தீங்க ஏசப்பா. அதை அறிந்து உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆமாண்டோரே நல்ல உள்ளத்துக்குள்ளே எங்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கும்படியாக துதிக்கிற சுவாமி. ஒவ்வொரு மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வெளிச்சத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக சுவாமி. கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.